ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மாமல்லபுரம் இந்த ஸ்குவாட் அணியினர் இங்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போகிறாங்க. கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி. விக்ரமன் துரைராஜ் ஓபன் பேட்டிங். நல்ல ஷார்ட் பாலு நல்லா பிக் பண்ணியிருக்காருங்க. மிட் விக்கெட் ரீஜனில் சிங்கிள். எஸ், காம் பாக்ஸில் இங்கே நானும் மீண்டும் வந்து விட்டேன். ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னாலுமே என்னோட சேர்ந்து ப்ரெடிக்ஷன் எல்லாமே சேர்த்து இழுத்துட்டு வந்துடுவேன். என்ன ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்ற ப்ரெடிக்ஷன் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே போடுங்க. அது மட்டும் இல்லை, லைவ்ல என்ன கேள்விகள் இருந்தாலும் போடுங்க. ஸோ ஆகாஷ், இந்த துரைன்றவர் லாஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணவர். ஸோ அவரால் தான் மேட்சை வின் பண்ணுச்சு. நல்லா விளையாண்டாரு. இப்போ பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காருல, அவர் தான். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் நான் இப்போ அதுதான் சொன்னேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பே அதுதான் நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கே மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி மாமல்லபுரம் டீம் எந்த டீம் வந்தாலுமே பயமாக தான் இருக்குது ரைட்டா. ஸோ பவுலிங் நல்லா போடுறாருங்க. பவுலர் வந்து லைனை மாற்றாம ஸோ யார்கர் லைன்லேயே தான் போட்டுட்ருக்காரு. பார்ப்போம். அடிச்சாருங்க. இல்லை, பேட்டில் படல. வைட். எஸ், ஒரு வைட் டெலிவரி. ரெண்டு வைட் போட்டுருக்காரு. லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோகுல் இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. சீரியஸா இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் இல்லாம போட்டாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆஹா, பவுண்டரி போகலையா? என்றிச்சு பீச் பண்ணுக்கும் அதுக்கும். ஸோ நார்மல் சம்மர் சீசன் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிச்சு. டைரக்ட் ஹிட் இருந்தா அவுட்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். செம்மையா வெயில் கொளுத்துது. இந்த ஆகாஷ், நீ எப்படி இது பவுண்டரின்ற? இது பீச் மண்ணுப்பா. அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். நம்ம மழை டைமுக்கே நான் இருந்துட்டேன். அதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அந்த பாயிண்ட் தான். நல்லா வெயில் அடிக்கிறனால நல்லா இப்ப பீச் மண்ணு செம்மையா செட் ஆயிடுச்சு. இந்த முறை போகல, இப்பயும் போகல. தலை மேல அடிச்சிருக்காரு 2 ரன். ஸோ அது நான் என்ன ரீசன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவ்வளோ 2 நாள் 3 நாள் முன்னாலாம் மழை பெஞ்சப்ப அந்த அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் நல்லா குவிக்காக இருந்தது. அப்போ பவுண்டரி சரியாக பார்த்தோம். ஈவன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், நம்மளோட டோர்னமெண்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து நிறையா பவுண்டரிஸ் பார்த்தோம். ஒரு 10th டே 11th டே டைம்லலாம். ஷாட்டுங்க நல்லா ட்ரிகர் பண்ணி பின்னாடி போனாரு. காத்துல இருந்த பாலு கேட்ச விட்டாரு. 3 ஃபீல்டர்ஸ் வந்தாங்க. ஒரு ஆள் கால் ப்ராப்பராக கொடுத்துருக்கலாமா? நான் நல்ல ட்ரை. மிட் விக்கெட்லேருந்து கிட்டத்தட்ட மிட் ஆன் வரைக்கும் ஓடிட்டாரு. எடுத்திருந்தாருன்னா உண்மையிலே நல்ல கேட்சாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாருங்க, கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. கடலையே பட்டிருக்குது. அண்ட் அதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு மேண்டட்டரி பவர் பிளேல 8 ரன். எஸ், முதல் ஓவர் முடிவில் இந்த ஸ்குவாட் ஃப்ரம் மாமல்லபுரம் 8-0. ஸோ ஒன்று நோட் பண்ணிக்கலான்னு தெரியல, லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலுமே சரி நோட் பண்ணிக்கலான்னு தெரியல. மேக்ஸிமம் முதல் இன்னிங்ஸில் வர முதல் ஓவர் ஸ்கோரு 6-8 தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா ஆக்சலரேட் பண்ணி ஆடுறாங்க. ஈவன் ஆவரேஜாக வந்து 55-60 வருதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்டேட்டர் அருண் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அதில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் 8 ரன் தான். 6-8 மேக்ஸிமம். 10 கூட போய் நான் பார்க்கல. அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரகானா? முதல் ஓவர் ஒரு மேண்டட்டரி பவர் பிளே, ஸ்டில் பேட்டர்ஸ் அந்த பெரிய ஷாட்லாம் போகாமல் இருக்கிறது. ஆக்சுவலாக மேட்ச் வந்து 5 ஓவர் மேட்ச்சு. ஸோ நார்மலாக இது வந்து யாரும் வார்ம் அப் பண்ணாமல் தான் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் எப்போவுமே வந்து அந்த பிக் ஷாட் போகிறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஓவர் ஆகிட்ட பிறகு பாடி வார்ம் அப் ஆகிடும். அதுக்கப்புறம் பேட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டில் படும் எல்லா பாலும். ஸோ பட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? ஆஹா, நான் பவுண்டரி போகல. நல்ல ஃபீல்டிங்க. ஓவர் ரன் பண்ண மாதிரி இருந்தது. கரெக்டாக 1 பவுன்ஸில் எடுத்திருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டரு. ஸோ அதுதான் ரீசன். பாடி வந்து அந்த வார்ம் அப் இல்லாமல் ஸோ வராது. வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், அனதர் சிங்கிள். ஸோ பேட்ஸ்மேன் மாதிரியே தானே பவுலர் இருக்கும். வார்ம் அப் பண்ணாமல் கையெல்லாம் சுத்தாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பாலும் வரும். அந்த இடத்துல பவுலர்ஸ் எப்படி சூப்பராக போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஹா, இன்னைக்கு துரைக்கு படவே இல்லை பேட்டில். பார்ப்போம். மேலே போயிருக்காங்க. ஸோ சாதா கண்ணு பார்த்தாது நெட்ரி கண்ணுக்கு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் ஒரு ரன் அவுட் செக்கு.
அது ஒரு நல்ல டேக்குங்க. பவுலர் நல்லா டேக் பண்ணி ஸ்டெம்பில் அடிச்சாரு. எஸ் எனக்கு என்னமோ க்ளோஸ் கால்னு தான் தோணுது. எஸ் இப்போ ரிவ்யூ இப்போதைக்கு போயிருக்காங்க. ரிவ்யூ போகிற இடத்துல நான் கேட்ட கேள்வி ஒன்றும் தெளிவாக கேட்குறேன் பிரகானா. அதே மாதிரி வார்ம் அப் பண்ணாமல் தானே பவுலர்ஸும் வருவாங்க. கண்டிப்பா வார்ம் அப் பண்ணாதான் பவுலர்ஸும் வருவாங்க. பவுலர்ஸால எப்படி அதை கண்டெயின் பண்ண முடியுது அப்படின்றத பவுலர்ஸ் அவங்களோட வேகத்தை போட முடியாதுல்ல. பவுலர்ஸ் வந்து அவங்களோட வேகத்தை ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு 2 பால் போட்டாங்கன்னா 3வது பால் மட்டும்தான் அந்த மாதிரி வேகத்துக்கே வரும். நீ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவுலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பால் போடும்போது ஃபுல் டாஸ் இல்லைனா ஷார்ட் பிச் அந்த மாதிரி தான் போடுறாங்க. எஸ் கரெக்டாக அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டான விஷயம் தான். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த வார்ம் அப் பண்ணாமல் போடவே முடியாது. எப்படியும் அந்த ஓவரில் ஒரு ஃபுல் டாஸ் இருக்கும். ஸோ எஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு மேலே போயிருக்காங்க. என்னப்பா டெசிஷனு அப்படின்றது என்ன எல்லா பையிலும் நம்மளே குறுன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லி டிஜேக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸ் கால். சுகர் பேஷண்ட்ரா நான், பிபி பேஷண்ட்ரா நான்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ கொஞ்சம் ரிவ்யூ போயிட்டுருக்கு. அஸ்வினும் சரி விக்னேஷ் அண்ட் அஸ்வின் வந்து ஆல் த பெஸ்ட் ஃபார் மாமல்லபுரம் ஸ்குவாட் டீமுக்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபியர்லெஸ் பேட்டர்ஸ் இங்கே ஆடிட்டு இருக்காங்க. அன்பு தம்பி அண்ட் துரை ராஜ் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் விக்கி எங்களோட சப்போர்ட்டை பாருங்க ஐயா, நான் எங்கள் டீமுக்கும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பிரதர் வாழ்த்துக்கள். நான் 2 டீமுக்குமே எங்கள் பெரிய வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் ஃப்ரம் சிறுதாவூர். தேங்க்யூ விக்கி, சிறுதாவூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னா கரெக்டான டைமில் பேட்ஸ்மேனு உள்ளே வந்துட்டாரு, அதனால ஒரு நாட் அவுட் கால். செம்ம க்ளோஸ் காலு. லாஸ்ட்டாக ஃபைனல் மூமெண்ட்டில் கரெக்டாக பேட்டை உள்ளே வச்சிட்டாரு அப்படின்ற கால்னால ஒரு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. செம்ம மேட்சாக இருக்க போகுதுங்க. செம்ம க்ளோஸ் காலுங்க. ஸோ தேங்க்யூ அம்பையர்ஸ், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா இதே அம்பையர்ஸ் தேங்க்யூ சொன்னீங்க. நம்ம டெக்னாலஜி இவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ் பண்ண ஸ்ட்ரீமிங் டீம் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். கரெக்டாக பூத்த கண்ணாடிலாம் போட்டு ஸ்லோ மோஷன்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லாக காமிச்சு விட்ருக்காங்க. ரிச்சர்ட் செவ்வால தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி ஒரு பிக் ஷாட் கூட பார்க்கல. அந்த மாதிரி இருக்குங்க பவுலிங். சீரியஸா டைமிங் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இன்னும் ஸ்கோர் வந்துட்டு தான் இருக்கு, பாப்போம். அடிச்சாருங்க, இல்ல போகவே இல்ல, சிங்கிள் மட்டும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா பவுலர் மேக்ஸிமம் அந்த ஷாட் கொஞ்சம் ஷார்ட் பாலாக வைக்கிறாரு. இன்னும் டீப் கிரீஸ் போயிட்டு பாலை வர விட்டு பின்னாடி அடிக்க ட்ரை பண்ணலாமா. ஸ்கொயர் லெக் டீப் ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப ஃபைனாக இல்லை, அதாவது ரொம்ப ஸ்கொயராக இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக அம்பையருக்கு பின்னாடி நிற்கிறாரு. நான் சொல்கிறது நல்லா பின்னாடி போயிட்டு ட்ரிகர் பண்ணி பேக்கில் அடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாரான்னு பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் அடித்த ஷாட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்லேயே தான் அடிக்க பார்க்குறாங்க. பவுலரு லென்த்தாக மாற்றினாரு, ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஆறுங்க, முதல் 6 இன்னிங்ஸோட வந்திருக்கு. லென்த்தை மாற்றினா போச்சு. நல்ல லென்த்து தான் போட்டுட்டு இருந்தாரு, எதுக்கு லென்த்தை மாற்ற ட்ரை பண்ணாருன்னு தெரியல. அதோட பார்த்தீங்கன்னா 6ஓட ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 22-0. டிஜே வந்து பொங்கல் சாப்பிட்டு வெங்கல் ஆயிட்டாரா டிஜேயா?
ஷாட்டு ஹைட்ல டிஸ்டன்ஸ்ல எங்கேயுமே போகல. ஃபீல்டருக்கு பின்னாடியே இருந்திருக்காரு. ஒன் பவுன்ஸ்ல எடுக்கிறவங்கள 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த பவுண்டரிஸ்ல ரன்ஸ் வரலனாலும் 1 and 2ல ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரன்ஸை கிளிக் அவுட் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ திடீர்னு ஒரு 6 ஒரு பவுண்டரியோ வந்துச்சுன்னா அந்த மொமெண்டம் அப்படியே கொண்டு போகலாம். எக்ஸாக்டா நம்ம மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் பார்த்தோம், அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அங்க கம்பேர் பண்ற அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. லாஸ்ட் ஓவரில் அடின்னு அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் பேட்டிங் பவர் பிளே அப்போ. ஆனால் குடோஸோட பவுலருங்க, கண்டிப்பா பவுலிங் டீம் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் சூப்பரா போட்டு. இல்ல ஆகாஷ், நீங்க சொல்ற மாதிரி இந்த கிரவுண்ட்லலாம் வந்து பவர் பிளே ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்காது. ஏன்னா அடித்தா கிளியர் பண்ணுறவங்க தானே. ஸோ பவர் பிளேயில் எதுக்குன்னா அந்த பவுண்ட்ரிஸ்லாம் போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிரவுண்டில் மட்டும்தான் பவர் பிளே வந்து ஒரு இம்பேக்டாக இருக்கும். இது வந்து 6 போகிற கிரவுண்டு இது. ஸோ பவர் பிளே இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே எஃபர்ட் தான், ஒரே எஃபர்ட் தான், அதே எஃபர்ட் தான். ஒன்றும் இப்போ ஓகே நான் மற்ற கிராஸ் கிரவுண்டு தர கிரவுண்டு அப்படிலாம் வந்து ஃபீல்டர் மேலே போயிட்டாலே அது பவுண்டரி தான். இங்கே அப்படி கிடையாது. அடிச்சா 6 மட்டும் தான் சொன்னீங்க, அடிச்சிருக்காருங்க 6. ஸோ எஸ் த ஸ்குவாட் மாமல்லபுரம் பேட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வத்தி குச்சி பத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பவுலிங்குள்ள ஸ்ரீநாத் நல்ல யாருக்காருங்க, டக்குன்னு லென்த்தை மாத்தினாரு. இதுதான் ஒரு நல்ல பவுலருக்கு அடையாளம். இல்லை நான் எதுக்கு அந்த மாதிரி பவர் பிளேன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன்னா, ஒரு எல்லா ஃபீல்டர்ஸும் உள்ள திடீர்னு 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில அப்படின்றப்ப தில்லுக்கு துட்டா ஷாட்டை எப்படி வேணாலும் பேட்ஸ்மேன் மேட் பண்ணலாம்ல, அதுக்காக சொன்னேன் நான் அந்த இது பாயிண்ட்டை. அது ஒரு பாயிண்ட் கரெக்ட், அதுவும் கரெக்டான பாயிண்ட்டு தான். ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து பேட்டை வேகமாகவே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபீல்டர்ஸ் இல்லை, நோ மேன்ஸ் லேண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்கே 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கேங்க. 3 ஓவர் முடிவில் த ஸ்குவாட் மாமல்லபுரம் 33க்கு நோ லாஸ். ஸோ இந்த ரன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுதாவூருக்கு கம்மி ரன்னு மாதிரி தான் தெரியுது. ஸோ 3 ஓவருக்கு 33 ரன்லாம் பெரிய விஷயமே கிடையாது இந்த கிரவுண்டில். இல்லைங்க சீரியஸாக சொல்லணும்னா செமையாக போட்டிருக்காங்க சிறுதாவூர் டீமு. முதல் 3 ஓவரில் இது வரைக்கும் 2 6 தான் கொடுத்துருக்காங்க. பாக்கி வந்த ரன்ஸு மாமல்லபுரம் த ஸ்குவாட் ஓப்பனர்ஸ் துரைராஜ் கண்டிப்பாக எல்லாமே டபுள் 2 ரன்னு ஓடியே எடுத்துட்டாங்க. பார்ப்போம் அடுத்த 2 ஓவர் எப்படி போடுறாங்க சிறுதாவூர்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஓவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. இங்கே சிறுதாவூருக்கு இன்னொரு பெரிய தலைவலி என்னவா இருக்குன்னா, நோ லாஸில் இருக்காங்க த ஸ்குவாட் மாமல்லபுரம். ஸோ கண்டிப்பாக அந்த நோ லாஸை வந்து அந்த விக்கெட்ஸ் காலமை ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா விக்கெட்ஸ் தாங்க பெரிய இம்பாக்ட். இந்த மாதிரி 5 ஓவர்ஸ் கேமில் உங்களால் ஒரு பேட்டரை அடக்க முடியாது. கரெக்ட், அந்த விக்கெட்ஸு பெரிய இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்னென்னா, அந்த பால் டாட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் இம்பேக்டு. ஸோ விக்கெட்டு அது பெரிய விஷயம் இல்லை, அந்த பால் டாட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த 5 ஓவரில் ஒரு டாட் பாலும் வந்து ஒரு கோல்டு மாதிரி. அதை தான் பிரகானா நானுமே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். 16 பால்ல 21 ரன், அந்த டாட் பாலே உடல. அந்த 6 தவிர பார்த்தீங்கன்னா நல்ல அடிங்க. இது 6 எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 6 ரன்னுங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் இந்த மாதிரி ஷாட் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஃபுல் பவர் வேணும் அதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு. அடுத்த பால். ஸோ போலிங்கில் ஃபர்ஸ்ட் பால் 6 போயிட்டாலே கொஞ்சம் அந்த முதல் 3 பால் எப்பவுமே டார்கெட் பண்ணல ஒரு பேட்ஸ்மேனா. நீங்களும் ஒரு பேட்டரே, ஆஹா சான்ஸு. கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் 3 பால் டார்கெட் பண்ணி ஒரு 6 போயிடுச்சுன்னா அது பிக் ஓவர்னு நினச்சிக்க வேண்டியதான். எஸ், அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும் பேட்டிங். இப்போதைக்கு 8 ரன் 2 பால்ல வந்திருக்கு 4வது ஓவரில். இன்னும் 4 பால் பாக்கி இருக்குங்க. ஃபுல்லு பால் ஃப்ளிக்குக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். டைமிங்கை விட்டாரு, ரொம்ப சீக்கிரமாக ஆடிட்டாரு. இவர் கொஞ்சம் வேகமாக போட்டால் பேட்டை வேகமாக எடுக்கிறாரு. அந்த ஸ்லோயர் பால் நிறைய மிஸ் பண்ணிட்டாரு, நிறைய பால் மிஸ் பண்ணிட்டாரு. அப்போ ஆனால் பேட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு ஃபுல்ல பாலுங்க. ஸோ கரெக்டாக போட்டுட்டு இருக்காரு இங்க. ஆக்சுவலாக சந்தோஷ் கரெக்டாக போட்டுட்டு இருக்காரு, ரீட் பண்ணிட்டு வந்திருக்காருங்க பேட்ஸ்மேனை. சங்கமம் சரியா கேட்பாரு, லைவ்ல பார்த்து ரீட் பண்ணுவீங்களா அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சு ரீட் பண்ணிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். ஷாட்டு கேப்ல போயிருக்கு. ஆஹா
ப்ரோ சீரியஸா சொல்றேன். ஃபீல்டர் யாருங்க அது? நேம் சொல்லுங்க, ஃபீல்டர் நேம் சொல்லுங்க. எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காருங்க அந்த டீப்ல. காமேஷ் இன்னொரு வாட்டி பாக்குறோம். ரெண்டாவது ஓவர்ல இதே மாதிரி ஒரு 1 பவுன்ஸ்ல கரெக்டா ஓடி போய் எடுத்தாரு. வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காருங்க. எஸ் லாங் ஆன்ல வந்து காமேஷ் அங்க நிக்கிறாரு ஃபீல்டிங் பொசிஷன்ல. செம ஃபீல்டிங்க. சரிதா ஒரு டீமுக்காக, லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீமுக்காக ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப முக்கியம். நோ பால் கொடுத்திருக்காங்க. அண்ட் எஸ் ஒரு ஃப்ரீ ஹிட்டும் வருதுங்க. ஸோ செக்கிங் நோ பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போலரை மாத்திரலாம். போடுங்க தயவு செய்து, தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் வேணாம். இன்னும் ஒரு பால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆகாஷ்? ஒரே நிமிஷம். எஸ் லாஸ்ட் பால், நாலாவது ஓவரோட கடைசி பந்து. ஆக்சுவலா நல்லா போட்டுட்டு இருந்தாருங்க. 10 ரன்னு. அந்த முதல் பால் 6 தாண்டி பாத்தீங்கன்னா 4 பால்ல 4 ரன் தான் கொடுத்தாரு. இந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 கொடுத்துட்டு அந்த ஓவரை இவ்வளோ கண்டெயின் பண்ணி மொத்தமே 10 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. இந்த டீம்ல போலிங் சைடு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பேட்டிங் தான் பார்க்கணும். ஸோ பவுலர் சேஞ்ச், ஃப்ரீ பால் வேற. கனெக்டே ஆகலங்க துரைக்கு. ஓகே, சிங்கிளோட 4வது ஓவர் முடிவுக்கு வருது. அண்ட் பேட்டிங் பவர் பிளே லாஸ்ட் ஓவருக்குள்ள போறாங்க. 4 ஓவர் முடிவுல 46க்கு நோ லாஸ். ஸோ இங்க விக்னேஷ் எம் பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீமுக்கு சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. எஸ் கமெண்ட்ல போட்டிருக்காரு, நானும் படிச்சேன். விக்னேஷ் நாங்களும் சப்போர்ட் பண்றோம் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீமுக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பவுமே அந்த டீமுக்கு தேவை. நானும் சொல்றேன், சிறுதாவூர் டீம் மெம்பர்ஸ் விக்னேஷ் எம்ன்றவரு உங்களை சப்போர்ட் பண்ணி மெசேஜாக போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, ஈசிஆர் தீனாவும் சொல்லியிருக்காரு ஸ்குவாட் டீம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு. நன்றி ஈசிஆர் தீனா. ஸோ லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பவுலிங் உள்ள சதீஷ். பேட்டிங் பவர் பிளே 46. முதல் பாலே ஃபுல் டாஸ் நோ பாலுங்க. நோ பாலுங்க. ஸோ நான் இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். அந்த கேமை கொண்டு போறது ரொம்ப முக்கியம் 5 ஓவர்ஸ் மேட்ச்ல. நோ பால் ப்ளஸ் 2. ஸோ இந்த ஓவரை எவ்வளோ பெருசாக டார்கெட் பண்ணுறாங்களோ அவ்வளோ பெருசாக டார்கெட் கொடுக்கலாம். எனக்கு என்னமோ இந்த ஓவர் கண்டிப்பாக ஒரு 15+ இருக்கும்னு தோணுது. நான் முதல் பாலே நோ பால் வந்திருக்கு, அது இல்லாமல் 2 ரன். ஸோ பாலே போடாமல் இங்கே 3 ரன் வந்தாச்சு. செம பால், நல்ல கம்பேக் ஐயா, சூப்பர் கம்பேக். செம கம்பேக்குங்க. வைடி யார்கர். ரெண்டாவது பால் வைட் பால். வைடு பரவாயில்ல நல்ல பால் தான் ஸ்டில் சொல்லுவேன். ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு அந்த ஆர்க்கில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளியில் போடுறாரு. ஸோ வெளியே இருந்து தயவு செய்து எந்த ஒரு காஷனும் கொடுக்காதீங்க. அம்பையர் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. புள்ள டெலிவரி, பெரிய ஷாட், ஃபீல்டர் இல்லைங்க. லைசன்ஸ் இருக்கு பெரிய ஷாட்டுக்கு. காரணம் பேட்டிங் பவர் பிளே 4. பார்த்ததும் எனக்கு அருது கிக்கு. ஆஹா, இன்னொரு ஃபுல்ல பால், பெரிய ஷாட், ஸ்ட்ரைட்டா லாங் ஆன் கைக்கே, சிங்கிள் மட்டுமே.
நல்லா பாலு ஃபுல் டாஸ் டெலிவரி பிக் பண்ணாருங்க லெக் சைடுல. அந்த இருக்கிற டீப் மிட் ஃபீல்டரை ரைட் லெஃப்ட்னு ஓட விடுறாங்க. சிங்கிள் மட்டுமே. ரெண்டு பால் பாக்கி இருக்குது. அடிச்சாரு கடலுள்ள 6. அந்த 6ஓட டீமோட ஸ்கோர் 60க்கு மூவ் ஆன் ஆகுதுங்க. 62க்கு போறாங்க இந்த ஸ்குவாட் மாமல்லபுரம். அவுட். லாஸ்ட் பால்ல பரவாயில்ல, ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி, டீமுக்காக அந்த ஒரு ரன் எடுப்போம் அப்படின்ற ஒரு முயற்சி. ஆனா பதிலளிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். 63ல முடிச்சிருக்காங்க இந்த ஸ்குவாட் மாமல்லபுரம். லாஸ்ட் பால்ல தான் அந்த விக்கெட்டை முடிச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாட் மாமல்லபுரமா இல்லை குஜராத் டைட்டன்ஸான்னு தெரியல. பேட்டிங் ஓப்பனர்ஸ் நல்லா ஆடி இருக்கீங்க பிரதர்ஸ் ரெண்டு பேருமே. வாழ்த்துக்கள். நல்ல பவுலிங், சீரியஸாவே சொல்லணும்னா லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மேட்சை லைவ்ல பார்த்துட்டு ஆகாஷ், எஸ் குஜராத் டைட்டன்ஸ் சொல்லி அந்த டீமே தோக்கடிச்சிட்டேன் நேத்து. ஸோ தயவு செய்து ஆர்சிபி மட்டும் சப்போர்ட் பண்ணிடாத. சாச்சா ஈசாலா தான், ஈசாலா தான், கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ். பிரகானா உங்களுக்கு பின்னாடியே நாங்க வந்துட்டு இருக்கோம்னா. புரியல, நீங்கன்னா யாரு? மும்பை இந்தியன்ஸ். மும்பையா? ஆமா. நல்ல அம்பையர்ஸ் டீம்பா, நல்ல சைடு அது. சோ ஓகே, இது ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட சம்மரி பாத்தீங்கன்னா ரெண்டு அங்க பாருங்க, அங்க அம்பையர் பாருங்க. என்னப்பா சர்மா, மும்பை தானே? மும்பையா? அம்பையர்ஸ் டீமாப்பா அது. ஸோ ஓகே, ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 64 அடிச்சா வின்னு அப்படின்ற நினப்பில் சிறுதாவூர் இறங்குறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் வின் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. விக்னேஷ் ப்ரோ வேற சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு சிறுதாவூர்லேருந்து. ஸோ விக்னேஷ் எம், உங்களுக்காக உங்கள் டீம் வின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். Remix for DJ Valens. வணக்கம்பா, மறுபடியும் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆடணும் வந்துட்டேன். இது உடனே ஏதாவது வந்து கவுண்ட்ரி நம்மளால தேடிட்டு இருப்பாரு, வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் மறுபடியும் சேஸ்லேயே வந்திருக்கிறேன். ஹாய் 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 அப்படியே கிளம்புங்க போங்க. 64 ரன் ஆன் த போர்டு. 64 ரன் ஆன் போர்டு டார்கெட்டாக வச்சிருக்கிறாங்க. நல்ல ஸ்கோருங்க. இது பயங்கரமான சேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் வர்சஸ் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம், இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் மேட்ச்சு. ஸோ நாங்கள் இப்போ டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுதாவூர் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பவுலிங் பவுண்டரியில் பெருசாக கொடுக்கலனாலும் பட் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான ரன்கள் வந்த காரணத்தினால 63 ரன் ஆன் போர்டு போட்டு
64 ரன் ஆன் டார்கெட். இந்த 64 ரன் ஆன் டார்கெட்டை அழகா அடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் டீம் அந்த 63 ரன் வந்து போட்டிருந்துருக்காங்க. 64 டார்கெட்டு. லுக் ஸ்டார் கிரிக்கெட் அணியோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால், முதல் பாலே எட்ஜ் பால். ஃபைன் லெக்ல அடிக்கணும் முயற்சி பண்ணாரு, ஆனா கீப்பருக்கு தள்ள மேல பின்னாடி அடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு செங்கல் செங்கல் செங்கல். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஃபைன் லெக் தலைமையில நல்லா சுத்தினாரு, பட் ஆனா அது மாட்டல. சோ ரெண்டாவது பாலே மறுபடியும் ஆக்ரோஷத்துல அடிச்சிருக்கா. அப்படி அடிச்சாட்டி அவுட் ஆஃப் த கிரவுண்ட், பவுண்டரி ரோப். அது ஒரு 6. நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் லாங் ஆஃப்ல குறி வச்சு கரெக்டா அடிச்சிருக்காரு. பட் பால் ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. வெல்கம் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி. ஓ பெட்டர் பால், பெட்டர் பால். சேஞ்ச் ஆஃப் லென்த். முன்னாடி கொஞ்சம் ஸ்லாட் ஃபுல்லர் லென்த்ல போட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு லென்த் பால் போட்டாருன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெல் பால் அப்படின்னு தான் சொல்லணும். லென்த்தை மாத்தி போடணும்னு நினைச்சு அங்க ஒரு வைடு ஷார்ட்டிஷ் லென்த். ஆனா பாலை நல்லா வாங்கி கட்டு தட்டிட்டு இருக்காரு பாயிண்ட் தலை மேல. ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓ மறுபடியும் ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணாரு, விடனா பால் மாட்டல. ஸ்குவாட் டீம் என்ஜாய் பண்றாங்க ஒவ்வொரு பாலையும். ஏன்னா சும்மாவா சேஸ்ன்றது 63 இல்ல 64 ரன் ஆன் போர்டு சேஸ். எட்ஜ். ஐயோ நானே வந்து புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீப்பரையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் வந்தாரு. கீப்பர் 2 வரைக்கும் வந்தாரு. பட் ஆனா அது ஒட்டுமொத்தத்துக்கு ஒரு டிராப் கேட்ச் ஆயிருச்சு. அந்த டிராப் கேட்சோட அது ஒரு டாட் பால். டாட் பாலோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவுல 9 ரன் வித்தவுட் அ விக்கெட் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கேபிடி திருவடந்தை வர்சஸ் பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம்பட்டு. ஸோ 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸோ அங்க ஒரு நோ பால் வந்திருக்குது. பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம்பட்டு கேப்டன் வாங்க. நோ பால் வந்திருக்குது. நோ பால் இங்க. ஸோ எக்ஸ்ட்ராஸ் இப்போதைக்கு புஷ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்ட்ராஸ் போடக்கூடாது. எக்ஸ்ட்ராஸ் போட்டால் எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் போர்டு புஷ் ஆகும் ரன்னு. ஸோ அருண் அண்ணா ஸோ டாஸ் டைம். இட்ஸ் a டாஸ் டைம் மக்களே.
கார்த்தி பேசிக்கிட்டே இருக்க போகும்போது இங்கே ஒரு கேட்ச் அண்ட் ஒரு விக்கெட் வேற விழுந்திருக்குது. முதல் விக்கெட் வந்து இங்கே விழுகுது அண்டு முக்கியமாக ஸ்குவாட் டீம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. பவுண்டரிலாம் போனதுக்கப்புறம் வந்து நாங்களும் விக்கெட் எடுப்போம், எங்களுக்கும் பவுலிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே ஒரு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல கேட்ச்சு எக்ஸ்ட்ரா கவர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கேபிடி திருவடந்தை வர்சஸ் பவர் ஹிட்டர்ஸ் எலுமிச்சம்பட்டு. ஸோ ரெண்டு டீம் கேப்டன்ஸும் என் கூட இருக்காங்க. யார் கேட்க போறீங்க? ஹெட்ஸ் டெயில்ஸ். எலுமிச்சம்பட்டு பவர் ஹிட்டர்ஸ் டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் எ கால், டெயில்ஸ் இட் இஸ். டாஸை வின் பண்ணியிருக்காரு நம்ம என்கேபிடி கேப்டன். சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த போத் டீம்ஸ். இங்கே மாற்றி மாற்றி டாஸ் போட்டாலும் இங்கே மாற்றி மாற்றி டட் பால் விழுகுதுங்கன்னா ஓ மறுபடியும் அந்த லென்த்தை மாற்றாருப்பா. முதல் பால் எங்கே போட்டார் அதே பால் தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு, நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஷாட் சீரியஸ்லி தரமான ஒரு ஷாட். டாட் பால் இத்தனை போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பாடியை மூவ்மெண்ட்டை கொடுத்து கிரீஸை யூஸ் பண்ணி அடிக்கப்பட்ட ஒரு அடி. அண்ட் அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ 2 ஓவர் முடிவில் 19 ரன் ஆன் போர்டு. முதல் விக்கெட் இழப்பிற்கு ரெண்டு ஓவர் முடிவில் இங்க 19 ரன் ஆன் போர்டு அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க லுக்ஸ் ஸ்டார் கிரிக்கெட் டீம். ஸோ சேசிங் தேவை இன்னும் நிறைய ரன்கள். பட் ஆனால் ஒரு பிக் ஓவரில் ஒவ்வொன்றும் பிக் ஓவராக தான் வேணும். ஸோ அதை பண்ணி முடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். அடுத்த பால் அடுத்த ஓவர் ஸ்டார்டிங் முதல் பால் பேங்கர் செம்ம ஷாட் மிட் விக்கெட் தலை மேல ஸ்டார்டிங் வித் 6 இந்த ஃபர்ஸ்ட் பால். Starting a first ball of this over, banger. அதை தொடர்ந்து டவுன் த லெக்கில் ஒரு ஒய்டு யாக்கிங்கில் எடுத்து ட்ரை பண்ணார். பட் ஆனால் வந்து லைனை மாறி வேற எங்கிட்ட போயிருச்சு. டவுன் த லெக்க போன காரணத்தினால ஒரு ஒய்டு அங்கே. ஆஹா மறுபடியும் ஒய்டு. ஸ்லோவர் பால் தூக்கி வெளியே போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைனுக்குள்ளதான் போட்டாரு. ஆனா அடிக்கப்பட்ட அடி பவுண்டரி போயிருக்கு. வெல்கம் பவுண்டரி அகைன். அவ்வளோதான் பாட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ மாற்றி இந்த ஓவரில் கொஞ்சம் பவுண்டரிஸ் வந்துக்கிட்டே இருக்கு.
ஓவரோட அடுத்த பால் ஓகே, பெட்டர் பால், மச் பெட்டர் பால் மற்ற பாலை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஒரு ஸ்லோயிஷ் பாலாக இருக்கட்டும், இல்லை வந்து லோ புட்டாஸாக இருக்கட்டும், ஸ்லாட் பாலாக இருக்கட்டும், டவுன் த லெக்கில் போட்டு ஒய்டாக இருக்கட்டும், எல்லா பாலையும் சேர்த்து இந்த பால் மச் பெட்டர். மெயின்டைன் பண்ணுவாரா? ஓல் டே இது அங்க வார செலிப்ரேஷன் பாரு. இதெல்லாம் ஒரு கம்பேக் அப்படின்ற மாதிரி. எங்க ஓவர் நீங்க அடிச்சீங்க, சரி ஓகே, எனக்கு கம்பேக் கொடுக்க தெரியும் சொல்லி கொடுத்துருக்காரு. விக்கெட், வெல்கம் விக்கெட் விழுந்திருக்குதுங்க ஸ்குவாடுக்கு. நோ பால். அடடடடடா, இந்த நிலைமையில இது தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது சீரியஸ்லி. இப்பதாங்க வெல்கம் விக்கெட் வந்தது, தொடர்ந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருந்த ஓவரை வந்து மோசமாக்குற மாதிரி இருக்குது இந்த பால். நல்லா தானே போய்கிட்டு இருந்தது சீரியஸ்லி. ஒரு விக்கெட்டோட எடுத்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஸ்குவாட் டீம். பட் அது வந்து இப்போ நோ பாலா மாறி இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ பால் எங்க போக போகுது? அது ஸ்ட்ரெயிட்டா போயிருக்குது, தாண்டி போயிருக்கா? இல்லப்பாங்க, லாங்கல நல்ல ஃபீல்டிங்கு. மிரட்டாரியா மனுஷன் லாங்கான்ல எங்க இருந்தாலும் ஓடி போய் பிடிச்சாரு குடு குடு குடுன்னு. இந்த பென்டன்ல எக்ஸ்ட்ரா ரைட்டுன்னு ஒன்று இருக்குமே, அது மாதிரி இருக்கிறாப்ப ஸ்பீடா ஓடிடுறாரு. டோ எண்டு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக்கு மாதிரி ஸ்கொயர் லெக்கில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் பட் ஆனால் முடியலை. சிங்கிள் மட்டும் டோ எண்ட்னால அந்த சிங்கிளோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் 34 ரன் ஃபார் த 2 wickets லாஸ் ஆன் த போர்ட். ஓவர் முடிவில் 34 ரன் ஃபார் த 2 wickets லாஸ். ஸோ இன்னும் 30 ரன்கள் தேவை பாக்கி இருக்கிற 2 ஓவரில். என்ன போன மேட்ச் மாதிரியே நடக்கிற மாதிரி இருக்கு, ஃபீலாக இருக்குது. சரி பார்ப்போம். ஷாட். மறுபடியும் வந்தவரை வரவேற்கிறாரு இங்க லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம். ஸ்டார்டிங் வித் 6. ஸ்டார்டிங் வித் பிக் பேங்கர் ஷாட். 6 விழுந்திருக்குது. அதை தொடர்ந்து அடுத்த பால். ஸோ 2 ஓவருக்கு 30 ரன் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்தவரை வரவேற்றிருக்கிறாங்க. ஸோ செம்மையான ஒரு ஷாட். பட் ஆனால் இமீடியட்டாக ஒரு ஃபீல்ட் சேஞ்சு. ஃப்ரண்ட்டில் ஸ்கொயரில் அண்ட் டீப்பில் வந்து அங்கனக்குள்ள ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க கவுகானந்தில். ஸோ ஜஸ்ட் ஒரு டீப் மிட் விக்கெட் மாதிரி வச்சு ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல இருந்து ஓடணும். நல்லா வந்துட்டாரா, செம்ம ரீச் பாலுக்கு. பட் ஆனா ஃபிங்கர்ல அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பால் விழுந்த உடனே சவுண்ட் இங்க வரையும் சவுண்ட் திடீர்னு கேட்ட மாதிரி இருந்தது. எஸ், அவரே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆயிருக்காரு. பட் கேட்ச் ட்ராப், வேற வழி இல்லை. ஃபீல்டர் ஓகே ஓகே. திரும்பவும் ஷார்டிஷ் லென்த். பட் தவறான லைன் லென்த். ஆனா போனது என்னமோ 6ங்க.
சரியான ஒரு ஷாட், திரும்பி இந்த ஓவர்ல பேங்கரா விழுந்துகிட்டு இருக்குது. ஸோ பிகஸ்ட் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். எஸ், இங்க வரும் பால், நியூ பால். ஓகே, ஸோ 2 பவுண்டரி மாத்தி மாத்தி வந்திருக்குது. ஒரு டிராப் கேட்ச் வேற. அடடா, மறுபடியும் அங்கிட்டே போட்டிருக்காரு ஐயா. ஐயோ, இன்னொரு டிராப் கேட்சா? இது வந்து ஒண்ணும் பண்ண முடியலையே. ஓகே, இங்க டீப்ல ஃபீல்டர் கூப்பிடுறாரு. கேப்டன் கொஞ்சம் இதை பாருங்க. ஓகே, இங்க வாங்க இங்க வாங்க. ஐஸ் இங்க வாங்க. ஓகே, அவரோட லாஸ்ட் ஃபிங்கர் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் ஐஸ் மாதிரி ஏதாவது வைங்க கொஞ்சம். ஓ, அண்டரேஜ் இல்ல, அவுட் பா. ஐயோ, மறுபடியும் ஒரு கம்பேக் பா. இந்த மாதிரி எதிர்பார்க்கலையே. சரியான ஷாட் பா, ஸ்ட்ரைட்ல லாங் ஆஃப்ல செம்ம கேட்ச், அந்த பவுண்டரி. மறுபடியும் ஒரு விக்கெட். ஓகே, கேட்சா இல்லையா? அது வந்து என்ன? ஆஹா, இங்க இருக்கிற டிஸ்டன் வந்துருச்சு பா, 6 பா. ஐயோ ஓகே, அங்க நம்ம கமிட்டில வந்து ஒரு ஃபீல்டர் வந்துகிட்டு இருக்காரு. கேட்ச் பிடிக்கும் போது அவருக்கு வந்து ஏதோ ஃபிங்கர்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருந்தாங்க, செக் பண்ணிருங்க. 4 ஓவர் முடிவுல 55 ரன் ஆன் த போர்டு. இன்னும் கொஞ்சம் ரன் தானே தேவை. ஸோ 6 பாலுக்கு 9 ரன் தேவை. இந்த ஸ்குவாட் டீம் டாமினேட் பண்ணுவாங்களா இல்ல லுக்ஸாஸ் அணி அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு பேட்டிங் ஃபீஸ்ட் கொடுப்பாங்களா? யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க நீங்கண்ணா? ஸோ 6 பாலுக்கு 9 ரன் அடிக்கணுங்க. மிகப்பெரிய ஒரு சேஸ் மறுபடியும் உண்டாக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் பால் ஷாட். ஆனா அதை விட தரமான ஒரு கேட்ச் செலிப்ரேஷன் பாருப்பா. லைனை முன்னாடி எப்படி பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்ச் பண்ணிருக்காரு.
ஸோ விக்கெட் விழுந்திருக்குது. 6 நினைச்சு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இல்ல, குறுக்கு அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. அதை தொடர்ந்து அடுத்த பால் லோ பில்டாஸே, பட் மேல் அடிக்காம தரையோட அடிச்சிருக்காரு. டீப்ல ஆள் இருக்கிறக்காக ஜஸ்ட் ஒன் சிங்கிள். சோ ஃபார் டீசென்ட் ஓவர். சீரியஸ்லி சோ ஃபார் டீசென்ட் ஓவரா போய்கிட்டு இருக்குது. 4க்கு 8 அடிக்கணும். 4 பாலுக்கு 8. 1 கிளீன் ஹிட் கேன் புல் அவே தி பிரஷர். ஷாட் லாங் ஆஃப்ல. ஐயோ ஆள் இல்லப்பா. உடனே பால் டெட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. Yep, 2 runs on the board. நான் ஒருத்தரை மட்டும் தனியாக பாராட்டுறேன். ஆனால் அந்த மேட்ச்சுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பாராட்டுறேன். ஏன்னா மேட்ச் நடுவில் பாராட்டினா எதுவும் நடக்க மாட்டேங்குது சரியா. நான் கடைசியாக அவரை பாராட்டிக்கிறேன். ஸோ அடுத்த பால் 2 ஓடிட்டு இருக்காங்க. ஆஹா, இந்த நிலைமை தேவையா கோபி அப்படின்ற மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால ஒரு வைட் வந்திருக்கு. ஓகே, பட் ஆனா இங்கனக்குள்ள என்னாச்சு ஸோ அந்த இடத்துல வந்து ரிவ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் வந்திருக்குது. ஸோ அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஜஸ்ட் அங்கே பாருங்கப்பா, நடுவில் இருந்துட்டு கீப்பர் பொசிஷனில் நின்று என்ன மாதிரி சீரப் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அந்த மனுஷனை மாற்றி. ஸோ மறுபடியும் இங்கே ஃபீல் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கல்லி, ஒரு பாயிண்ட், ஒரு கவர், எக்ஸ்ட்ரா கவர் கிட்ட. ஆஹா, 2 பேரும் நடுவில் கேப்ல அடிச்சிருக்காருப்பா. எவ்வளோ ரன் ஓட போறாங்க. பட் நல்ல ஃபீலிங், அங்கே வேகமா ஓடிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் சிங்கிள் மட்டும். ஸோ 2 பாலுக்கு 4. ஐயோ என்னப்பா ஒரு மேட்சுமே இப்படி போய்கிட்டு இருக்குது. 2 பாலுக்கு 4. லுக் ஸ்டாரா இல்ல ஸ்குவாடா? 2 பால்ல கடைசி பால் வரைக்கும் உயிர் இருக்கு. தெரியும் யாரு பக்கம் தீர்மானம் அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். லாஸ்ட் 2 balls to go. ஷாட். அவ்வளவு தூரம் வேணாம் ப்ரோ, நீ வேற பாரா செலிப்ரேட் பாரா. என்ன மாதிரி செலிப்ரேஷனாங்க வா. நான் மாதிரி செலிப்ரேட் போடுப்பா. கிரவுண்ட்ல டான்ஸ் போடலாம், நம்ம தப்புலாப்பா போடு பண்ணி.